கருப்பு படம் பார்த்தீங்கன்னா இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கு. வேர்ல்டு வைடு அந்த படம் இப்போ இது ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் 300 கோடி கலெக்ஷன் பண்ணிக்கிறதா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மெகா பிளாக் பஸ்டர் மூவி. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எந்த மாதிரி கலெக்ஷனை கொடுக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூர்யாவுக்கு அடுத்து விஸ்வநாத் சன்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. ரீமேட்ச் படத்தில் இருந்து இன்னைக்கு கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ஸ் வந்திருக்கு. இந்த படத்தில் ஹீரோவா கேபிஐ பாலாவும் ஹீரோயினா தானு கர்ஷாவும் லீடர் நடிச்சிருக்காங்க. சைடு ரோலில் பார்த்தீங்கன்னா இளவரசு, சந்தோஷ் பிரதாப், ஷான்ஷாங், செல்முருகன் அண்ட் சித்ரா லக்ஷ்மணன், ஷாரா இந்த படத்தில் லீடர் நடிச்சிருக்காங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் கிராண்டா தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. சிக்மா படத்துலேருந்து அஃபிஷியல் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் வர ஜூலை 31 ரிலீஸ் பண்ண போகிறதா இன்றைக்கி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்துருக்கு. ஜேசன் சஞ்சய் டைரக்ஷனில் தமிழோட மியூசிக்கில் லைக்கா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சந்தீப் கிஷன் லீடர் நடிச்சிருக்காரு. பரிமளா அண்ட் கோ படத்துலேருந்து அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்திருக்கு. ட்ரெய்லர் நல்லா இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயராம், சாண்டி அண்ட் மிஸ்கின் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் வர ஜூன் 5 கிராண்டா தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. மோலிவுட் டைம்ஸ் படத்துலேருந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் கோட் சாங் இன்னைக்கு வந்திருக்கு. சாங் நல்லா இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நஸ்லைன் லீடர் நடிச்சிருக்காரு. படம் வர ஜூன் 5 கிராண்டா தேட்டரிகளில் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறது ஒரு தெலுங்கு மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. படத்தோட பேர் ரோமாஞ்சகம். இது ஒரு லவ் மூவியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். ஹபீபி படத்துலேருந்து அஃபிஷியல் ஜூக் பாக்ஸ் இப்போ வந்திருக்கு. ஜூக் பாக்ஸ் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மாளவிகா மனோஜ் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 12 கிராண்டா தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகுது. தெலுங்கில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. படத்தோட பேர் ஹிட் அண்ட் ரன். இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. கான்செர்டி படத்துலேருந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ வந்திருக்கு. சாங் நல்லா இருக்குது. இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ், அண்ணாபென், யோகி பாபு, வடிவகரசி லீடர் நடிச்சிருக்காங்க. படம் வர ஜூன் 26 ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தமிழ் லோ பட்ஜெட் மூவி தான் வள்ளுவன். இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்திருக்கு. ட்ரெய்லர் நல்லா இருக்குது. இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் வர ஜூன் 12 ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ரோமியோ பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற 9வது மூவியோட பூஜையை போட்டு ஷூட்டிங் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அதுக்கான போஸ்டர் வந்திருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்ஷன் மூவி. டைட்டில் அப்டேட் நம்ம கூடிய சீக்கிரமே எதிர்பார்க்கலாம். தமிழில் நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. படத்தோட பேர் சோழகால பொம்மை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் கமலேஷ் லீடர் நடிச்சிருக்காரு. இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஒரு தெலுங்கு மூவி தான் ஹே இது அர்ஜுனா. இந்த படத்தில் வந்து அஃபிஷியல் நெக்ஸ்ட் சிங்கிள் சாங் இப்போ வந்திருக்கு. இந்த படத்தில் அனஸ்வரா ராஜன் லீடர் நடிச்சிருக்காங்க. படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். ஹோம்பாலே ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற நெக்ஸ்ட் மூவியோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. படத்தோட பேர் ஏட்டோ கா நாய். இது ஒரு ஹிந்தி மூவி. இது ஒரு த்ரில்லர் மூவியாக எடுத்திருக்காங்க. படம் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் தேட்டரிகளில் ரிலீஸ் ஆகும். டைட்டானிக் அப்படின்ற ஒரு தமிழ் ஆல்பம் சாங்கை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சரிகமால ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லவ் சாங் கேட்க நல்லாயிருக்கு. இந்த சாங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஃபிஷியலாக சரிகமால ப்ரீமியர் ஆயிருக்கு. தெலுங்கு மூவியான நவாப்ஸ் கஃபே அப்படின்ற ஒரு தெலுங்கு காமெடி மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சன்னெக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்குன்னு மொத்தம் 2 லாங்குவேஜில் இன்றைக்கி ப்ரீமியர் ஆயிருக்கு. கசின்ஸ் கல்யாணம்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள வெப் சீரிஸை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 எபிசோடு ஜியோ ஹாட்ஸ்டாரில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் கலான்னு மொத்தம் 5 லாங்குவேஜில் இன்றைக்கி ப்ரீமியர் ஆயிருக்கு. த லீ கிரானின்ஸ் மம்மி அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்பிள் டிவி டிஜிட்டலில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இந்த படம் இங்கிலீஷில் ப்ரீமியர் ஆயிருந்துச்சு. இப்போது மல்டி லாங்குவேஜிலுமே இன்றைக்கி பிரைம் வீடியோவில் ப்ரீமியர் ஆயிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கே சன்னெக்ஸில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு மொத்தம் 3 லாங்குவேஜில் இந்த மூவி அஃபிஷியலாக சன்னெக்ஸில் ப்ரீமியர் ஆயிருக்கு. லீடர் அப்படின்ற ஒரு தமிழ் மூவியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அமேசான் பிரைம் அண்ட் சிம்பிளி சவுத்தில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. 2 OTT பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே இன்றைக்கி தமிழ் லாங்குவேஜில் மட்டும் ப்ரீமியர் ஆயிருக்கு. ஹாப்பர்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் அனிமேஷன் மூவியை பார்த்தீங்கன்னா வர ஜூன் 3 டிஸ்னியில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நியூ போஸ்டர் வந்திருக்கு. இந்த மூவி தமிழ்லையுமே ப்ரீமியர் ஆக போகுது. கேடி த டெவில் படத்தோட அஃபிஷியல் OTT ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் வர ஜூன் 5 C5ல தமிழ், தெலுங்கு, மலையாளம் கடான்னு மொத்தம் 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போகிறதா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹாலிவுட் அனிமேஷன் சீரீஸான ஐ எம் ஃப்ராங்க் கேலிடா அப்படின்ற ஒரு அனிமேஷன் சீரீஸை பார்த்தீங்கன்னா வர ஜூன் 12 நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்லையுமே ப்ரீமியர் ஆகும். ஹிந்தி சீரீஸான ராத் அப்படின்ற ஒரு ஹிந்தி நியூ சீரீஸை பார்த்தீங்கன்னா வர ஜூன் 12 பிரைம் வீடியோவில் ப்ரீமியர் பண்ண போகிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் தமிழ் லாங்குவேஜில் மட்டுமே ப்ரீமியர் ஆகும். ஹாலிவுட் அனிமேஷன் சீரீஸான த சிம்பன்ஸ் எக்ஸ்ட்ரீம் மேக்ஸ் ஓவர் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் அனிமேஷன் சீரீஸை பார்த்தீங்கன்னா வர ஜூன் 14 டிஸ்னியில் ப்ரீமியர் பண்ண போகிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சினிமா பையன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணினா நம்மளுடைய நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.